ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். நான் போன வீடியோவில் பண்ணியிருந்த மாதிரி லூப்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னென்ன லூப் இருக்குன்னா while லூப், do while லூப் அண்ட் ஃபார் லூப். ஸோ அதுக்கான கோட்ஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கோட்ஸ்க்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், பப்ளிக் கிளாஸ். எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா என்னோட நேமே எனக்கு வந்து ஒரு 10 தடவை வரணும். அதுக்காக ரிப்பீட் சும்மா இது வந்து நம்ம கிளாஸ் நேம் என்ன வேணா கொடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் வந்து கேமல் கேஸ் மாதிரி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்டா இருக்கணும். இப்போ முடிச்சிட்ட பிறகு இப்போ மெத்தட் தரணும். பப்ளிக் வாய்ட் சும்மா ஒரு நம்பர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதில் தான் நம்மளோட மெத்தடு வந்து இப்போ இதில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட மெத்தடில் வந்து நான் என்ன போடலாம், என்னோட நேம் தான் எனக்கு ஒரு 10 தடவை வேணும்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லூப் உள்ளே போயிடும். ஃபார் லூப் வேணாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து போயிடும் வைல்ட் லூப். வைல்ட் லூப்பில் போயிட்டு ஐ இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஈக்குவல் டு இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே இனிஷியலைஸ் பண்ணிவிடும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே வைல்ட் லூப்பில் வந்து வெளியே தான் இனிஷியலைஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நான் எந்த வேல்யூவும் தரல, என்னோட வேரியபிளுக்கு வந்து நான் எந்த வேல்யூவுமே தரல. சும்மா அது ஒரு வேரியபிள்னு நான் இது பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வந்து இந்த ஐ வந்து எனக்கு ஜீரோன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தனால இப்போ ஐயில் ஜீரோ இருக்குது. இப்போ எனக்கு 10 தடவை வேணும். ஸோ நான் என்ன பண்ணணும், ஐ வந்து 10 விட கம்மியாக இருக்கணும், இல்லை 10க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ மட்டும் இந்த வந்து இந்த லூப் வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நியூ லைன் கொடுத்துட்டோமா. இப்போ வந்து நான் என் நேமும் 10 தடவை கால் பண்ண போகிறேன். ஸோ சந்துரு கால் பண்ணிட்டு இப்போ முடிஞ்சிட்ட பிறகு நாம் நம்மளோட வாய்டுக்கு வந்து இந்த லூப்புக்கு வந்து நம்ம வைல்ட் லூப்பில் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்கோம், அதனால் 10 தடவை ஆகும். இதே நான் ஜீரோன்னு தரல, நான் எடுத்த உடனே 12ன்னு கொடுத்துட்றேன். நானே சொல்லிடுவேன், இதுபடி ஜீரோ கொடுங்க, கிவ் இன்புட் ஜீரோ அப்படின்னு நானே சொல்லிடுவேன். இப்போ வேற நம்பர் கொடுத்தா ஜீரோ கொடுங்க அப்படின்ட்டு நானே சொல்லிடுவேன். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க மெத்தட் போயிடும். மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய் மெயின் கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்ட்ரிங், இதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஸ்ட்ரிங்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஆர்கியூஸ் இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் இதில் வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணேன். ஏன்னா இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம் போடணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் ரிப்பீட், சும்மா நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன், நியூன்னு கொடுத்துட்டு திரும்ப நம்மளோட கிளாஸ் நேமாக கொடுக்கணும். ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு முடிச்சுட்டு ஆப்ஜெக்ட் நம்மளோட வேரியபிள் ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணி அது மூலமாக நம்ம மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டுமா. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மக்களே காட்டுறேன் பாருங்க, நான் எப்பயும் பண்ணுற தப்பு தான். சேவ் பண்ணணும், இதை கண்ட்ரோல் எஸ் கொடுக்கணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு ஜாவா சி ரிப்பீட் சாரி, நான் ஆல்ரெடி இந்த ஃபைல் நேம் வந்து நியூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ ரிப்பீட்டுன்னு கொடுக்குறது சரி வராது, அதனால நான் நியூனே கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் நியூனே கொடுத்துப்பேன். ஸோ நம்ம அதனால் எல்லாத்துலேயும் நியூன்னு மாற்றிடணும். உங்கள் நியூன்னு எங்கே நம்ம கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறோமோ அதான் எல்லாத்துலையும் கொடுக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓகே நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் நியூ வந்துருச்சா. ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ
திரும்ப கம்பைல் பண்ணுறேன். இப்போ வந்து நியூ டாட் ஜாவா. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் கிளாஸ் நேமாகவும் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஒர்க் ஆகுதா? ஜாவா நியூ இப்போ நேம் கொடுத்துட்டா இப்போ பாருங்க போய்கிட்டே இருக்கு. ஏன் சொல்லுங்க. ஏன்னா இங்கே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நாம இல்லை நான். ஏன்னா இப்போ வந்து நான் இது கொடுத்துட்ட பிறகு இப்போ நான் இன்க்ரிமெண்டேஷனே கொடுக்கல. i++ கொடுத்தா தான் அப்போ தானே i++ i0 1 ஆக்கும். 1 2 3 4 இந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் 10 வரும். 10க்கு மேலே i++ ஆனால் 11 போகும். ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்க தப்பு. இப்போ Ctrl+S திரும்ப கொடுத்துட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்க போயிட்டே இருக்கு. நம்ம பொல்லாத எந்த படம் அது யாருடி நீ மூவி படத்துல தனுஷ் பண்ணியிருப்பார்ல அந்த மாதிரி இறச்சதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஜாவா சி நியூ டாட் ஜாவா ஜாவா நியூ கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் எனக்கு கரெக்டாக 10 தடவை வந்திருக்கும். கரெக்டாக 10 தடவை வந்திருக்கா. 11ஆவது தடவை வரும்போது கிவ் இன்புட் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அதை கொடுக்க வேணாம். இதை எடுத்துருவோம். அதை கொடுக்கவே வேண்டாம். சும்மா சாதாரணமாக கொடுத்தாலும் இது மாதிரி அந்த கிவ் இன்புட் எடுத்துருங்க. இப்போ கரெக்டாக 10 தடவை வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆனால் 11 வந்துருக்கு. 1 2 4 5 6 7 8 9 10 11. ஏன் 11 வந்துருக்கு சொல்லுங்க. ஏன்னா நம்ம இன்புட் வந்து 0 கொடுத்தோம். இப்போ இன்புட் வந்து 1 கொடுத்தா தான் 10 தடவை வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு என்ன லூப் இருக்கு? நெக்ஸ்ட் டூ வைல் லூப் இருக்கா? இப்போ டூ வைல் லூப்னா வைல் லூப் அப்படியே தூக்கி நம்ம லாஸ்ட்ல போட்டுருணும். போட்டிங்கன்னா இங்க என்ன பண்ணணும்னா டூ பண்ணணும். இப்போ டூ வந்து என்னன்னா இப்போ 0 இருக்கா. இப்போ நான் 11 கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க. என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்னா இப்போ கண்டிஷன் வந்து 10 தான். 10 விட கம்மியாக இருக்கணும், இல்லை 10 ஈக்குவல் தான் இருக்கணும். ஆனால் இப்போ நான் 11. ஆனால் டூ லூப்ல வந்து டூ வைல் லூப்ல வந்து என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும் சந்துன்ற நேம். எனக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் பிரிண்ட் ஆகும் எனக்கு அப்படின்றதுக்காக தான் நான் டூ வைல் லூப் யூஸ் பண்றேன். ஸோ டூ வைல் லூப் யூஸ் பண்ணா பாருங்க ஒரு தடவை தான் வந்துடும். ஜாவா சி நியூ டாட் ஜாவா. வெயிட் பண்ணுங்க ஏதோ டைம் பாருங்க. கடைசியில் எதுவும் தரணும். செமிகோலன் தராமல் பண்ணால் அப்படி தான் ஆகும். திரும்ப ஜாவா சி நியூ டாட் ஜாவா ஜாவா ஓகேவா. கரெக்டாக ஒரு தடவை வந்திருக்கு பாருங்க. இப்போ ஏன்னா எனக்கு கண்டிஷன் ஃபெயில், ஆனால் எனக்கு ஒரு தடவை வந்துருச்சு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். நம்ம சாதாரணமாக 10 வரணும்னா 1 கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் இப்போ திரும்ப 10 இருக்கும். கரெக்டாக கால் பண்ணு ஜாவா சி நியூ டாட் ஜாவா ஜாவா நியூ கரெக்டாக 10 தடவை வந்துருக்கும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கரெக்டாக வந்திருக்கா. ஸோ இப்படி தான் நம்ம டூ வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். நம்ம கண்டிஷனே ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தடவை பிரிண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நம்ம டூ வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து ஃபார் லூப் பார்த்துருவோம். ஃபார் லூப்னா இனிஷியலைசேஷன். இது வந்து இங்கே தர தேவையில்ல. கண்டிஷன் இங்கே தர தேவையில்ல. டூக்கு பதிலாக ஃபார்னு போடணும். ஃபார்னு போட்டிங்களா. இப்போ இதுலேயே இனிஷியலைசேஷன் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1. இதுலேயே நம்ம கண்டிஷன் ஐ வந்து 10 ஈக்குவல் கம்மியாக இருக்கணும், இல்லை ஈக்குவல்டாக இருக்கணும். அப்புறம் இங்கே இன்க்ரிமெண்டேஷன் i++ பண்ணிவிடு அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஐ இன்க்ரிமெண்டேஷனும் தேவையில்லை. ஸோ ஃபார் லூப் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சு கோடு. இப்போ பாருங்கள் எப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி நியூ டாட் ஜாவா ஜாவா நியூ கரெக்டாக 10 தடவை வந்திருக்கா. ஓ இப்படி தான் நம்ம லூப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் தான் அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதனால் ஃபார் லூப்பே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டாலும் நம்ம கம்பெனியில் அதிகமாக ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணா நம்ம இந்த செகண்ட் டேபிள் ட்ரை பண்ணி பார்ப்போமா. பாருங்க இப்போ 1 to 10ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டேபிள் நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் வந்து இங்கேயே ஒரு இது கொடுத்துக்கிறேன். இன்ட்டு ரிசல்ட் ட்ரூத் டேபிள் வந்து நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ட்ரூத் டேபிள் ரன் பண்ணணும்னா 2 இன்ட்டு ஐ
ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இதில் வந்து இது வந்து லூப் ஆகும். இப்போ என்னன்னா இங்கே 2ன்னு கொடுத்துருக்கேன். 2 இன்ட்டு ஐ வந்து 1ன்னு இப்போ இருக்கும். இப்போ 1 பண்ணால் இப்போ 2ன்னு வரும் நமக்கு. இப்போ இங்கே பாருங்க, நான் பிரிண்ட் டேபிளில் வந்து என்ன பண்ண போறேன்னா சாதாரணமாக கொடுக்க போகிறேன். 2 கொடுத்துட்டு ப்ளஸில் ஐ வந்து தான் நமக்கு 1 or 2 காட்டலாம். ஸோ ஈக்குவல் டு ரிசல்ட். இப்போ நான் இது கொடுத்துட்டேன்னா இதுக்கு ட்ரூத் டேபிள் கரெக்டாக வரும். பார்க்கலாமா? ட்ரூத் டேபிள் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன். ஜாவா ஏதோ எரர். அன்எக்ஸ்பெக்டட் வேரியபிளா? இருங்க பார்ப்போம். ஓ எஸ், ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க, நம்ம ஈக்குவல்ட்டுலாம் நம்ம இது உள்ள கொடுக்கவே கூடாது. அதனால தான் இப்போ வந்து ஈக்குவல்ட்டியும் தூக்கிட்டு இப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ். ஏன்னா வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்மள இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஐ வந்து ஒரு வேரியபிள் இன்ட்டு ஐ கொடுத்துருக்கேன். இந்த ரிசல்ட் வந்து ஒரு வேரியபிள். இப்போ திரும்ப கண்ட்ரோல் கொடுத்துட்டு இப்போ பாருங்க, ஜாவா சி நியூ டாட் ஜாவா நியூ. இங்க பாருங்க ஏன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இங்க வந்து நம்ம இன்ட்டு பிரிச்சப்போ நாம ஒரு இன்ட்டு தரணும். இன்ட்டு போல எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கேப் கொடுத்துட்டு கொடுங்க. இந்த கேப் இந்த ஸ்பேஸ் கூட நம்ம கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். அதுவாக ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்க, இப்போ ஸ்பேஸ் இல்லாமல் எல்லாம் தனித்தனியாக இருக்கா? ஜாவா சி நியூ டாட் ஜாவா நியூ. இப்போ இப்பயும் பாருங்க, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஐ தாண்டி கொடுத்துட்டேன். ஐக்கும் ஒரு ஸ்பேஸ் தரணும்ல. இங்கே பாருங்க, ஐக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டுமா? பாருங்க, இது மாதிரி நிறைய தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நம்ம விஷயம் கற்றுக்கிறோம்னா நிறைய தப்பு வரும். அப்போதான் நம்ம கற்றுட்டு இருக்கோம்னு அர்த்தம். தப்பே வரனா ஒருத்தர் கற்றுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்னடா தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லிட்டு என்னென்ன பார்க்குறீங்க? இப்பயும் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். எக்ஸ் வந்து எங்கே போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ நம்ம எக்ஸ் எங்கே போடணும்? எக்ஸை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? இங்கே போடணும். இங்கே ஒரு எக்ஸ் இங்கே பாரு, இங்கே எக்ஸை போட்டுட்டு இங்கே ஒரு கேப் தரணும். இப்போ பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். திரும்ப ஜாவா சி நியூ டாட் ஜாவா. சொன்னா தப்பு வருது சகஜம் ப்ரோ. இதெல்லாம் ஒரு இதுவா? இப்போ பாருங்க எப்படி பக்காவா? பாருங்க, இத்தனை தடவை போட்டால் தான் நமக்கு ஒரு அவுட்புட்டே கிடைக்கும். ஏன்னா இத்தனை வாட்டி இந்த மாதிரி நம்ம நிறைய தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ பாருங்க, 2 1 2 2 2 4 கரெக்டாக வந்திருக்கா? இது வந்து நம்ம லூப் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ இதை வர வச்சிருக்கேன். ஸோ லூப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். நிறைய இந்த இன்டர்வியூ பேஸ்டு கோடிங் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு லூப் ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு தடவை பார்த்துக்குங்க. இந்த கோடை நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வேணா ஒரு தடவை இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐன்றது வந்து இங்கே இந்த லூப் வந்து ஒன்று இருக்கு. அடுத்து 1 வந்து ஓகே, இந்த 2 ஆயிடுச்சுன்னா திரும்ப உள்ள வந்து பிரிண்ட் பண்ணும் 2 இன்ட்டு 1ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே மக்களே, இந்த லூப் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவை பார்ப்போம். பை பாய்.